திமுக அரசின் 5 ஆண்டு கால மக்கள் நல திட்டங்கள் அது ஒரு பலம். நிறைய புதிய திட்டங்களை, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான விடியல் பயணம், அந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுக்கான பல திட்டங்களை அவங்க காலை உணவு திட்டம், இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கட்சி கடந்து மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனால அதை ஒரு பலமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது கூட்டணி பலம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் ஒரு கூட்டணி தொடர்ந்து ஒரு 3-4 பொது தேர்தலில் கட்டுக்கோப்பாக சந்திச்சதில்லை. இப்போ இந்த தேர்தலையும் நாங்கள் கூட்டணியாக சந்திக்க போகிறோம். இந்த கூட்டணி பலம்ங்கிறது முக்கியமாக நான் பார்க்குறேன். பலவீனம் அப்படிங்கிறது பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி என்பது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி இருக்கவே செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு உளவியல் மக்கள்கிட்ட இருக்கும். அது ஒண்ணுதான் நான் அது மட்டும்தான் பலவீனம். அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். எதிர்கட்சியினர் ஊழல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. திமுக பெரிய ஊழல் கட்சி, எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் ஊழல் வழக்கு நிறைய இருக்கு. அது பாதகமா இருக்காதா? அது எல்லா கட்சிகளும் மாறி மாறி சொல்லிக்கிற ஒரு விஷயம் தானே. அது வழக்கமான ஒண்ணா ஆகி போச்சு. ஊழல்ன்றது பழகி போன சொல்லா போயிடுச்சு. அது ஒரு சொல்லாடலா போயிடுச்சு. இந்த மாநில அரசு மேல உங்களுக்கு எந்த விதமான விமர்சனங்களும் இல்லையா? விமர்சனம் இல்லாம இருக்க முடியாதுல்ல. கூட்டணியா இருந்தாலும் சரி, எவ்வளவு தோழமையா இருந்தாலும் சரி, நமக்குன்னு சில கோரிக்கைகள் நிறைவேறலைங்கிற மாதிரியான விமர்சனம் இன்னமும் இருக்கு. அது இருக்கும்.